இந்த பெட்டிஷன் வந்து பொதுவெளிக்கு வருவதற்கு முன்பு பின்பு என்ன டிஃபரன்ஸ் வந்து நீங்க பாக்குறீங்க? இதில் வந்து இந்த பெட்டிஷனே ஃபஸ்ட்டு வெளியில் வந்தது ஒரு பெரிய தவறு. இன்றைக்கி ரவிமோகன், ஏஆர் ரகுமான், இன்றைக்கி எல்லாத்துக்குமே டிவோர்ஸ் ஆகிருக்கு. தனுஷ் அவங்களுக்குன்னா யாரோட பெட்டிஷன் ஆச்சும் வெளியில் வந்துச்சா? வை இட் இஸ் ஹேப்பனிங் டு விஜய் அலோன்? இவங்களுக்கு கொச்சியாக பேசுகிறது தாங்க வேலையே. இந்த சாத்தானுங்களுக்குன்னா அதான் வேலையே. இதுதான் இது ப்ரீவியஸாக இது நடக்கலன்னு சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் நடந்திருக்குங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சில ஆக்டர்ஸ்னால் வந்து ட்ரக் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த ஆக்டர்ஸ்ட்டை வந்து கம்பல் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு விஜய் பையனோட உங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள், உங்களை விட்டுடுறோம். எதுக்காக? விஜய் பழி வாங்குறதுக்காக. எஸ், அவங்க பையன் வரைக்கும் யோசிக்கிறாங்கங்க. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஃபேன்ஸ் அப்படிங்கிறவங்க ஆல்ரெடி வந்து சினிமா ரீதியில அவருக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது, இப்ப ஜனநாயகன் வரும்போது இட் வில் ஆல்சோ அஃபெக்ட் ஃபேன்ஸ் ஆல்சோ, இல்ல அவருக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும். நீங்க சொல்றது வந்து 100% ஒத்துக்கிறேன். எல்லா ஃபேன்ஸை வந்து இது அஃபெக்ட் பண்ணுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, Vijay has not anywhere he has not pitched him as like a political party. He pitched everywhere as a family. சில கட்சிகள் வந்து தன் குடும்பத்தை மட்டுமே பார்க்கறதுக்கே முடியல, அதுவே பெரிய ஃபேமிலி ட்ரீயா இருக்குது. அதுக்கே 10 போஸ்டிங் போடுறாங்க. ஓகேங்களா? எல்லா பதவிகளும் அவங்க குடும்பத்திலே வச்சிருக்காங்க. இது எல்லாமே எம்ஜிஆர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. சேம் செட்டப்புங்க, சேம் செட்டப். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எனிமீஸ் மட்டும் மாறல. எம்ஜிஆருக்கும் மாறல, விஜய்க்கும் மாறல. இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வழக்கறிஞர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ஆரோக்கிய சதீஷ் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். அதாவது விஜய் சங்கீதா அவர்களுடைய அந்த டிவோர்ஸ் கேஸ் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து அரசியல் களத்துல அந்த பர்சனல் இஷ்யூ தான் வந்து வைரலா பேசப்படுது. கிட்டத்தட்ட இந்த பெட்டிஷன் வந்து பொதுவெளிக்கு வருவதற்கு முன்பு பின்பு என்ன டிஃபரன்ஸ் வந்து நீங்க பாக்குறீங்க? இதில் வந்து இந்த பெட்டிஷனே ஃபஸ்ட்டு வெளியில் வந்தது ஒரு பெரிய தவறு. இந்த பெட்டிஷன் எப்படி வெளியில் வந்துச்சு, ஹவு இட் ஹஸ் காட் லீக்டு, இதை வந்து கசிய விட்டதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அவதூறு, இந்த மாதிரி ஒரு ஃப்ளாரப் ஆகணும் ஒரு விஷயத்தை தான். பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா, we are not going to discuss about it, I am not going to discuss. ஏன்னா ஃபேமிலி கோர்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இட் இஸ் நாட் வித் ரிகார்ட் டு லா, இட் இஸ் வித் ரிகார்ட் டு எமோஷன்ஸ். ஃபேமிலி கோர்ட்டில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா, ஃபேமிலி கோர்ட்டில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா வக்காலத்துன்னு ஒன்று வக்கீல் வந்து போடுறதே கிடையாது. நீங்கள் வக்காலத்து போடணுன்னா யூ ஷுட் சீக் அண்ட் பர்மிஷன் ஆஃப் த கோர்ட் டு ஃபைல் அண்ட் வக்காலத்து. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் இமோஷன்ஸ் தான் இது பண்ணுது. இதில் வந்து ஹஸ்பண்ட் இந்த தப்பு செஞ்சுட்டாரு, ஒய்ஃப் இந்த தப்பு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி 2 வக்கீல் மோதுற இடம் கிடையாது. இதில் வந்து இமோஷன்ஸ் பைண்டிங், அவங்கக்குள்ளே பேசிட்டு அவங்கக்குள்ளே தீர்த்து வைக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக நீங்கள் வந்து போனீங்கன்னா, அதனால தான் வந்து ஃபேமிலி கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரவிமோகன், ஏஆர் ரகுமான், இன்றைக்கி எல்லாத்துக்குமே டிவோர்ஸ் ஆகிருக்கு. தனுஷ் அவங்களுக்குன்னா யாரோட பெட்டிஷன் ஆச்சும் வெளியில் வந்துச்சா? வை இட் இஸ் ஹேப்பனிங் டு விஜய் அலோன்? விஜய்க்கு மட்டும் ஏன் இது நடக்குது? எல்லாருமே பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருப்பாங்கல்ல. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, சண்டை போடுற நீங்கள் சீமானு விஜயலட்சுமி எடுத்துக்கோங்க, அவங்க பெட்டிஷன் வெளில வந்துச்சா? ஓகேங்களா? சீமான் ஃபைல் பண்ண பெட்டிஷனும் இது விஜயலட்சுமி ஃபைல் பண்ண பெட்டிஷனும் வெளில வந்துச்சா? ஸோ இட் வில் நாட் ஹேப்பன். ஒரு பெட்டிஷன் வெளியில் கசிய விடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் ஹேஸ் அ பொலிட்டிக்கல் ஃப்ளார் அப் ஆஸ் யூ செட். புரிஞ்சுங்க? இதில் வந்து எமோஷன்ஸ், அவங்க கூட ஃபேமிலி இஷ்யூ. இப்போ வந்து அவர் பொதுத்தளத்தில் வந்துட்டார் அப்படின்றதுக்காக நம்ம எல்லாத்தையுமே பேச முடியாது. நான் வந்து யாருக்கு என்னோட ப்ராப்பர்ட்டி எழுதி வைப்பேன், எல்லாத்தையும் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். வித் இஸ் மை ஃபேமிலி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒன்று புரிஞ்சுக்கிறோம், ஃபர்ஸ்ட் வி ஷுட் லவ் அவர் ஃபேமிலி. விஜயும் அதே தான் சொல்லுவார். நீ என்னை விரும்புறதுக்கு முன்னாடி உன் ஃபேமிலி விரும்பு, உன் தொழிலை விரும்பு. புரிஞ்சுங்களா? அவங்கள ஃபஸ்ட்டு காப்பாற்று. அப்படி தான் வந்து விஜயுமே சொல்கிறாரு. புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது இந்த ஃபேமிலியே என்னன்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் ஆஃப் ஓவர் பொசசிவ்னஸ். நம்ம நீங்கள் ஒரு 100 ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பீங்களா? ஒரு 200 ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பீங்களா? நம்ம ஃபோனில் ஒரு 5000 கான்டாக்ட்ஸ் இருக்குங்களா? எல்லாத்துக்கிட்டையுமே நம்ம வந்து பொசசிவாக இருக்கோமா? இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் நம்ம வந்து இப்போ ஃபேமிலியே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பசங்க இருக்கிறாங்க, இதாக இருக்காங்க, அம்மா அப்பா இருக்காங்க, எல்லாமே இருக்கிறாங்க. எல்லாத்துக்கிட்டமே நம்ம வந்து பொசசிவ்னஸ் இல்லை. இதுனா வந்து இந்த இஷ்யூ வந்து இட் இஸ் ஆஃப் ஓவர் டூ மச் ஆஃப் பொசசிவ்னஸ் பிட்வீன் ஈச் அதர். அங்கே தான் வருது. இப்போ ஒருத்தன் வந்து இவன் நமக்கு வந்து இது மட்டும் தான் செய்வான், நம்ம பின்னாடி போய் இவன் தப்பாக பேசுவான் அப்படின்னா கூட அவன்கிட்ட நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். இவன் பின்னாடி தப்பாக பேசுவான்னா கூட அவனை வந்து அவனை வச்சுருப்போம்.
ஆனால் அதே இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது செய்யலை அது செய்யலை அப்படின்னு ஒரு சின்ன விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்குள்ளே ஒரு பொசசிவ்னஸ். இந்த பெட்டிஷனை நம்ம வெளியில் வந்ததுக்காக நான் சொல்கிறேன், இந்த பெட்டிஷனில் வந்து சொல்கிறேன். இந்த மீடியாஸ்லனா வந்து அவர் வந்து அடல்ட்ரி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இட் இஸ் ஜஸ்ட் 3 lines. And she has not disclosed the actress name also. If it court request, I'll disclose சொல்லியிருக்காங்க. இன்னொன்று முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, we should have the in-camera proceedings to maintain our privacy, நம்ம இமேஜ், அதாவது ஆஃப் த both the parties. அதாவது என்னோட இது மட்டும் கிடையாது, ஓகேங்களா. பெட்டிஷனில் கூட தன் புருஷனோட இமேஜ் வந்து ஃபெயில் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி ஃபைல் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. பெட்டிஷனை ஃபுல்லாக நீங்கள் எல்லாருமே இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் இருக்க அந்த பெட்டிஷன் சொன்ன மாதிரி சங்கீதா வந்து பார்த்தீங்கன்னா பண்றாங்க, ஏதோ ஒரு இன்டென்ஷன்ல பழி வாங்குறதுக்காக இல்லைங்க, பண்றாங்கன்னா அப்படின்னா பழி வாங்குறதுக்காக பண்றாங்க. ஐ வில் சே தட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் டு ஒரு மேரேஜை வந்து உடச்சு பார்க்கக்கூடாது, அவங்க சேர்த்து வைக்கிறது தான் வந்து ஒரு இது. ஆக்சுவலாக எங்கள் ப்ரொஃபஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் அ டிவோர்ஸ் லாயர், ஐ எம் நாட் அ ஃபேமிலி கோர்ட் லாயர் ஆல்சோ, பட் ஐ டூ கவுன்சிலிங். ஸோ எங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நிறைய கவுன்சிலிங் செஷன்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து கொடுப்போம். ஆக்சுவலாக எங்கள் ஆஃபீஸில் வந்து எங்கள் சீனியர் எனக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரொஃபஷன் பாலிடிக்ஸ் இட்ஸ் லைக் அ ரப்பர் பால், இஃப் யூ ட்ராப் இட் டவுன் இட் வில் பவுன்ஸ் பேக் டு யுவர் ஹேண்ட். நீங்கள் எதை விட்டிங்கனாலும் என்னைக்காச்சும் சொன்னாலும் திரும்பி வந்துடும். ஃபேமிலி இஸ் லைக் ஏ கிளாஸ் பால். ஸோ அதை விட்டோம்னா அவ்வளோதான். ஸோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பொசசிவ்னஸ் வருது பார்த்தீங்களா, அந்த பீட் பண்ணுது பாருங்கள், ஒரு லைனை பீட் பண்ணுது பாருங்கள், அங்கே தான் வந்து சின்ன ஒரு மிஸ்டேக் ஆகுது. அதை வந்து தெளிவுபடுத்துறதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நிறையா ஃபேமிலி இஷ்யூஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுல் தவிர வந்து பார்த்திங்கன்னா நிறையா இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இங்கே வந்து மிஸ்ஸஸ் விஜய் வந்து அவங்க சொல்லியிருக்க அலிகேஷனை வந்து கேட்டிங்கன்னா, சோஷியல் மீடியாவில் அந்த ஆக்ட்ரஸ் வந்து போஸ்ட் போடுறா, அதை வந்து இவர் வந்து கண்டிக்கலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க, ஓகேங்களா. கண்டிச்சிட்டா அவங்களுக்கு போதும். ஸோ she never meant anything. She is going for public meetings and she is putting the post in இதை அதை கண்டிக்கணும்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு நியூஸ் வருது, இப்போ வந்து அவங்களுக்குள்ள வந்து பெருசா இஷ்யூ இல்லை அப்படிங்கும்போது கூட எல்லாரும் பேசுறது என்னன்னா ஏதோ பெருசா அவங்களுக்குள்ள ஏதோ சண்டை. இப்போ கூட வந்து ஒரு நியூஸ் என்ன வருதுன்னா, விஜய வந்து அன்ஃபாலோ செய்தார் இது வந்து என்னன்னு சஞ்சய். கேட்டிங்கன்னா, ஒருத்தன் குடும்பத்தில் அவன் அக்கா தங்கச்சி அவங்க அண்ணன் தம்பி ஓகேங்களா கூட இருக்கிறாங்கல்ல, பிரிஞ்சு வாழணும்னு நினைப்பாங்களா சேர்ந்து வாழணும்னு நினைப்பாங்களா? சேர்ந்து வாழணும் தான் இதை பற்றி இவங்க பிரிஞ்சு வாழணும்னு நினச்சி இந்த மாதிரி பேசுகிறவங்க எல்லாம் நம்ம காதில் வாங்கணுமா வாங்கக்கூடாது? அதுனா வந்து சாத்தான் ஸ்ட்ரைட்டாக நான் சொல்கிறேன். அதாவது யாராக இருந்தாலும் சரி, ஓகேங்களா. இவங்க ஜஸ்ட்டுங்க ஒரு சின்ன இது ஒரு பெரிய இது இருக்கும். எங்கள் வீட்டில் சண்டை நடக்காது இல்லையா, என் வீட்டில் நிறைய சண்டை நடந்திருக்குங்க, ஓகேங்களா. நான் இங்கே சொற்பொழி ஆட்டுவேன், புரிஞ்சுங்களா. என் வீட்டில் சண்டை நடக்கும், புரிஞ்சுங்களா. எல்லாத்து வீட்லையும் சண்டை நடக்கும். இட் இஸ் காமன் திங். அது சமயத்தில் சின்ன ஒரு பெடலை பார்க்கும்போது சில இடத்துல நம்ம விட்டு கொடுப்போம், சில இடத்துல அவங்க விட்டு கொடுப்பாங்க. அது கரெக்டாக மீட் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் டச் ஆகும்போது தான் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வருது. இட் இஸ் ஆல்வேஸ் சால்வபிள். இது எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ண முடியும், எல்லா இஷ்யூஸுமே வந்து சால்வ் பண்ண முடியும். இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, வை விஜய் இஸ் ஏன் மியூச்சுவல் போயிருக்கலாமே, வை இது he didn't go for the mutual ஏன் வந்து அவர் டிவோர்ஸ் பண்ணாம ஏன் வந்து இன்னும் சங்கீதா அவர்களை பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்துல டிவோர்ஸ் பண்ணாம எப்படி பிடிக்கலன்னு வந்து இல்ல, இருக்கலாம் அதுதான் அப்படிலாம் சொல்றேன். பேசுறாங்க. அப்படின்னு பேசுறாங்க. இந்த சாத்தான்க பேச்சை நம்ம கேட்க கூடாது, புரிஞ்சுங்களா. இந்த சாத்தான் ஸோ பிடிக்கல அப்படின்னா அவர் கண்டிப்பா மியூச்சுவல் கொடுத்துருக்க போறாரு. பட் he wants to save the marriage, ஓகேங்களா. எல்லா விஷயத்துலையுமே எல்லாருமே இதாகிட மாட்டாங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு 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 ஸ்பௌஸ் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. மொத்த குடும்பத்தையும் தூக்கி போய் ஜெயிலில் வச்சிடுறாங்க, மொத்த குடும்பத்தையும் ஊரே அசிங்கப்படுத்தும். அதாவது இங்கே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, வில் கெட் இமோஷ்னலி பிளாக்மெயில் பை த சொசைட்டி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சங்கீதா சொன்னதும் வந்து பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் எனக்கு ப்ரெஷர் இருக்குது, சோஷியல் மீடியாவில் ப்ரெஷர் இருக்குது. இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் ஃபார் த டிக்னிட்டி அண்ட் த ப்ரைவசி ஆஃப் த பார்ட்டிஸ்ன்னு சொல்லி அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க. இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் எது பார்ட்டிஸ்ங்கிறது யாருக்கு? விஜய்க்கும் எனக்கும் ப்ரைவசி வேணும். இந்த ப்ரொசீடிங்ஸே வந்து இன் கேமரா ப்ரொசீடிங்ஸில் இருக்கணும், க்ளோஸ்டு டோர் சேம்பரில் இருக்கணும்னு சொல்லி அவங்க பெட்டிஷன்லேயே இருக்குது. எங்களுக்கு ப்ரைவசி வேணும். அப்பேற்பட்ட ப்ரைவசி வேணும்னு சொல்கிற சங்கீதா அவர்கள், மிஸ்ஸஸ் விஜய் அவர்கள் இந்த இதை தூக்கி வெளியில் போடுவாங்கன்றது எனக்கு வந்து
எனக்கு அவங்கள குத்தம் சொல்ல மாட்டேன். ப்ராப்ளி பட் சம் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் நம்ம கூட வந்து நிறைய நல்லவங்களாட்டம் நம்ம கூட சுற்றிட்டு இருப்பாங்க. நம்மளை பற்றி பின்னாடி பேசுகிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நமக்கு வந்து தீங்கு விளைக்கணுன்றது நேர்பட்டிருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு அது தெரியாது. அந்த மாதிரி ஒரு இன்னசென்ட் கேரக்டராக தான் நான் இன்னைக்கு பார்க்குறேன். புரிஞ்சுங்களா? இட் இஸ் அ ஃபேமிலி. ஐ வாண்ட் டு மேக் த ஃபேமிலி யுனைட்டடுங்க. ஒரு குடும்பம் சேரணுமா பிரியணுமா? நீ பிரியணும்னு கேட்பீங்களா, சேர்றவன்னு சொல்றவன்னு கேட்பீங்களா? ஓகேங்களா? இப்போ என்ன நேராக போனீங்களா ஒரு கவுன்சிலிங்க, ஓகேங்களா, எங்கே எந்த இஷ்யூஸ் இந்த மாதிரி, ஓகேம்மா இந்த மாதிரி. ஸோ இட் இஸ் ஆல் நம்ம வெளியில் என்ன வேணால் இருக்கலாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து அந்த சேதுபதி படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். விஜய் சேதுபதி நடிச்சது. போலீஸ் இன்ஸ்பெக்டராக கூட நடிப்பார். பயங்கரமாக கோவப்படுவார். திடீர்னு வந்து பொண்டாட்டி காலில் விழுவார். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயம்னா வந்து பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து என்னே சொல்லுவான். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் இருக்கும். ஓகேங்களா? விட்டு கொடுத்து போகிறது, எங்கே இது பண்ணுறது எல்லாமே இருக்கும். இது என்ன ஒரே இதாக வெறும் பிளெயின் ரைஸாக உட்காந்து திங்கிறதுக்கு, எல்லாருமே வந்து யூனிஃபார்மிட்டியாக நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ இட் இஸ் அ ஃபேமிலி அண்ட் விஜய் வாண்ட்ஸ் டு சேவ் திஸ் மேரேஜ். ஓகேங்களா? அதனால தான் ஹி இஸ் நாட் கிவிங் அ டிவோர்ஸ். ஹி வாண்ட்ஸ் டு லிவ் வித் சங்கீதா. இதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஒரு பாசிட்டிவ் நேச்சரில் தான் ஒரு ஃபேமிலியை பில்ட் பண்ணுறோம் இல்லையா? நெகட்டிவ் தாட்ஸை யார் த்ரோ பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே சாத்தான். புரிஞ்சுங்களா? இதோட நான் வந்து வேற பேச்சே நம்ம பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிறீங்க. ஓகேங்களா? இங்கேருந்து போய் என் புருஷன் என்னை அடிக்கிறான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இது பண்ணுறான் அது பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க? கம்ப்ளைண்ட் எழுதி தானே வாங்குறாங்க. புருஷனை கூப்பிட்றாங்கல்ல, ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷன் கொடுக்குறாங்களே, அந்த பெட்டிஷனை உடனே கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? கூப்பிட்டு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு சொல்லி பேசுவாங்க. இப்போ நாங்களே வக்கீல் கூட போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். மேடம் என்ன சார், நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருங்க சார். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை சார், நாங்கள் பேசிட்டு கூப்பிட்றோம் சார், நீங்கள் இருங்க சார் அப்படிம்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம போலீஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, குச்சியை வச்சு எல்லாத்தையும் அடிப்பாங்க அப்படின்ற ஒரு போலீஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் காப்பி கொடுக்க மாட்டாங்க. கொடுக்காம உட்கார வச்சு பேசுவாங்க. என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை, என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சேர்ந்து சமாதானம் கவுன்சிலிங் பண்ணுறாங்கங்க போலீஸ் ஸ்டேஷனில். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த கம்ப்ளைண்ட் காப்பியை கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கம்ப்ளைண்ட் காப்பியில் இருக்குது. நான் இன்கேஸ் நான் என் ஃபேமிலியாக நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அவங்க என் ஒய்ஃப் வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, நான் போய் இந்த மாதிரி சொல்கிறேன். அதில் வந்து இந்த மாதிரி அலிகேஷன்ஸ் எடுத்துருக்காங்க, அடல்ட்ரின்னு. அந்த கோவம் எனக்கு வருமா வராதா? என் மேலே இப்போ இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், அவதூறா இவ்வளோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்னு அது இன்னும் எரியிற எண்ணெயில் நெய்யை ஊற்றுற மாதிரி தான், குப்புன்னு அடிக்க போகுது. ஆனால் அது போலீஸ் அந்த கம்ப்ளைண்ட்டை காட்டாமல் இந்த மாதிரி இருங்கம்மா, சரி சமாதானமாக போயிட்டோன்னு நீங்கள் எழுதி கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளைண்ட்டை நாங்கள் சமாதானமாக இருக்கோன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கவுன்சிலிங் பண்ணுறாங்க. ஸோ கோர்ட்டில் என்ன பண்ணுவாங்க? 2 பேர்த்துக்கும் கவுன்சிலிங் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி எதனா சின்ன இஷ்யூஸ் எதனா வந்து ஃப்ளேர் அப் பண்ணாதீங்க, எதனா பெருசு பண்ணாதீங்க. ஓகேங்களா? இப்படி தான் நீங்கள் நடந்துக்கணும், இதுதான் வாழ்வின் நெறிமுறை. புரிஞ்சுங்களா? நான் சொல்கிறேன், நான் அந்த ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டியன் மரபில் தேர் இஸ் நோ செகண்ட் மேரேஜ். ப்ராப்ளி இங்கே சங்கீதா இஸ் ஹிந்து அண்ட் விஜய் இஸ் கிறிஸ்டின், அதனால ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் வந்திருக்கு. புரிஞ்சுங்களா? அந்த விதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹி வாண்ட்ஸ் டு சேவ் அ மேரேஜ். ஓகேங்களா? தேர் இஸ் நோ செகண்ட் மேரேஜ் ஆஸ் பர் அவர் ரிலிஜன். கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும் 2வது கல்யாணமே கிடையாது. அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் ஸ்பௌஸ் வந்து இறந்து போனாவோ லூனாட்டிக்னு சர்டிஃபிகேட் வாங்கினாவோ இல்லையா, நீங்கள் வந்து செகண்ட் மேரேஜே கிடையாது. ஆஸ் பர் லா நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் எத்தனை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆஸ் பர் ரிலிஜன் தேர் இஸ் நோ செகண்ட் மேரேஜ் பிகாஸ் ஆல் அவர் மேரேஜ் has been recorded in Rome. ஸோ அந்த மரபை கொண்டவங்க, அந்த வாழ்முறையில் நாங்கள் வரவங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லியிருக்காங்க ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு. இங்கே 50 வருஷத்துக்கு முன்னாடி கூட யாரும் அதை ஃபாலோ பண்ணலங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி கூட யாரும் ஃபாலோ பண்ணலங்க. ஓகேங்களா? இன்னும் வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாப்லங்க விஜய். ஓகேங்களா? ஸோ அது வந்து என்ன, ஒரு அடல்ட் ஒரு அலிகேஷன் தான் இது. அந்த அலிகேஷன் ஜஸ்ட் 3 lines அலிகேஷன்ஸ். ஸோ இதை வந்து நம்ம பேட்சப் பண்ண தான் பார்க்கணும். ஒரு ஃபேமிலிக்காக நம்ம வந்து சிந்தணும். ஓகேங்களா? நீங்கள் ஒரு ஃபேமிலியை உடைக்கிறதுக்காக நீங்கள் வேலை செய்வீங்களா? அப்படி வேலை செய்கிற அந்த சாத்தான் பேசுகிறதுனா நம்ம கேட்கலாமா? இதை தான் நான் சொல்கிறேன். ஸோ இட் ஷுட் பி, தே ஷுட் கெட் யுனைடட். இதோட முக்கியமானது நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆல் திஸ் பர்சனல் அட்டாக்ஸ் வில் கம் ஆன் விஜய் அப்படின்னு அவர் முன்னாடியே சொன்னார். அது நடந்துச்சு. அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே நடந்துச்சு.
இன்னைக்கு நான் சொல்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, மிஸ்ஸஸ் விஜய்க்கு நான் சொல்றது, உங்க கூட சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நீங்க அனலைஸ் பண்ணுங்க. புரிஞ்சுங்களா? உங்க பையன் மேல ட்ரக் கேஸ் போடணும்னு சொல்லி ஆசைப்பட்டவங்க நெறைய பேர் இருக்காங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, சில ஆக்டர்ஸ்னா வந்து ட்ரக் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த ஆக்டர்ஸ்ட்ட வந்து கம்பல் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு விஜய் பையனோட உங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. உங்கள விட்டுடுறோம். எதுக்காக? விஜய பழி வாங்குறதுக்காகவா? எஸ். அவங்க பையன் வரைக்கும் யோசிக்கிறாங்கங்க. நான் வந்து யார் பேரையுமே சொல்லல. ஓகேங்களா? மிஸ்ஸஸ் விஜய் வில் ஹேவ் மல்டிபிள் கான்டாக்ட்ஸ். ஃபோன் பண்ணி கேட்க போறாங்க அந்த ஆக்டர்ட்ட. புரிஞ்சுங்களா? நான் சொல்றது என்னன்னா, நான் யாருக்கும் பேசல. உங்க சேனல் வழியா மிஸ்ஸஸ் விஜய்ட்ட தான் நான் சொல்றேன். ஃபோன் பண்ணி கேட்க போறீங்க, இல்ல நேர்ல போய் கேட்க போறீங்க. என்னங்க இப்படியாங்க சொன்னாங்க? இப்படியா என் பையனை மாட்டி விடணும்னு சொன்னாங்க? உங்க பையன் தானங்க, லீவ் விஜய்ங்க. ஸோ இதெல்லாம் பொலிட்டிக்கல் தியரிங்க. அவர் வந்து பொலிட்டிக்கலா வந்து ஹி ஷுட் நாட் கம் அப்ன்றதுனால நிறைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், பிளாட் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்றாங்க. நவ் பர்சனல் அட்டாக்ஸ் ஹஸ் பீன் ஸ்டார்டட். அது ஃபெயில்டு. அந்த ஆக்டர் அன்னைக்கு வந்து சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். வாட் எவர் இட் இஸுங்க. அன்னைக்கு வந்து அந்த ஆக்டர் இவருக்கும் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பாயிண்ட் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் ஹி இஸ் காட் ரிமைண்டட் வாட் வில் ஹேப்பன். புரிஞ்சுங்களா? இன்னைக்கு நடக்கல. கடவுள் கிருபையில அது நடக்கல. புரிஞ்சுங்களா? ஆனால் இதை யார் சொன்னாங்க, எந்த இது நடத்துச்சு, அந்த ஆக்டர் யாருங்கிறத நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நான் கேட்க சொல்லல. நான் சொல்றது வந்து பொய்யா உண்மையானு நீங்க விசாரிச்சுக்கோங்க. ஓகே. நீங்க விசாரிச்சுக்கோங்க. விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த சினாரியோவை நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. ஏன்னா இப்போ சூர்யா இருக்காங்கன்னா ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ஃபேமிலி இருக்குன்னா ஃபேன்ஸ் ஆல்சோ அவங்கள வந்து எடுத்துப்பாங்க, பார்ப்பாங்க, எல்லாமே உண்டு. கண்டிப்பா. ஆனா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஃபேன்ஸ் அப்படிங்கிறவங்க ஆல்ரெடி வந்து சினிமா ரீதியில அவருக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது, இப்ப ஜனநாயகன் வரும்போது இட் வில் ஆல்சோ அஃபெக்ட் ஃபேன்ஸ் ஆல்சோ. இல்ல அவருக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும், இப்ப ஜனநாயகன் வந்து அவரோட படம் தான் ரிலீஸ் ஆகல, ஆனா அஃபெக்ட் ஆகுறது ஃபேன்ஸ் ஆல்சோ. அதே மாதிரி இப்ப இந்த இஷ்யூ வரும்போதும் அன்னைக்கு ஃபுல்லா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து என்ன விஜய்க்கு இப்படி ஆயிருச்சுங்கிற மாதிரி அது அன்னைக்கு ஃபுல் டாக் வந்து அபவுட் இந்த இஷ்யூ தான். அப்போ அது வந்து ஃபேன்ஸையும் விஜய் சைடு என்ன அஃபெக்ட் ஆகுதோ அது ஃபேன்ஸையும் அஃபெக்ட் பண்ணுதுல்ல. நீங்க சொல்றது வந்து 100% ஒத்துக்கிறேன். எல்லா ஃபேன்ஸை வந்து இது அஃபெக்ட் பண்ணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒவ்வொரு வீட்டிலும் விஜய்னாரு. அதுதான் அதோட இது. எந்த கட்சிக்காரனும் எனக்கு சொல்ல முடியாது. ஒவ்வொரு வீட்டிலும் என் பேருன்னு சொல்லி எந்த கட்சிக்காரனும் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு அவ்வளோ பேர் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க. இன்னைக்கு டோட்டலாகவே வந்து எல்லா யூத் எவ்ரிபடி எல்லா ஃபேன் பேஸ் எல்லாம் இருக்குன்னா அவர் சொன்னது உண்மை. ஒரு வீட்டிலும் விஜய் இருக்கிறாங்க. ஒரு வீட்டிலும் விஜய் இருந்தால் ஒரு வீட்டிலும் சோகம் இருக்கும். இதான் உண்மை. ஒரு வீட்டில் விஜய் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் என்ன இந்த 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 அடல்ட்ரிக்கு வந்து பெரிய ஜாதகமே எழுதலாம். ஐ டசன்ட் வாண்ட் டு டூ எனி பர்சனல் அட்டாக்ஸ் ஆன் எனி ஒன். புரிஞ்சு? அதுவும் நான் மக்களுக்கே விட்டுறேன். இந்த அடல்ட்ரியில் யார் லீகலாகவே வந்து இத்தனை வைஃப்னு சொல்லி டிக்ளேர் பண்ணவங்க, ஓகேங்களா, சித்தி சித்தப்பா, அவங்க அந்த ட்ரீயை போட்டிங்கன்னாவே அதுவே பெரிய ட்ரீயாக வரும். ஓகேங்களா? அப்படி டிக்ளேர் பண்ணவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க. புரிஞ்சுங்களா? ஒரு வீட்டில் இன்னைக்கு விஜய் இருக்கனால தானே அது அவ்வளோ சோகமாக இருக்குது. ஓகேங்களா? இது உண்மை. அவர் சொன்னது ஒரு வீட்லேயும் விஜய் இருக்கிறாரு, அதனால இந்த சோகம் இருக்குது. ஒரு வீட்லேயும் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, என் அக்கா, என் அண்ணன், ஓகேங்களா, என் தங்கச்சி அப்படின்ற மாதிரி, என் தம்பி. இப்ப இந்த அலிகேஷனை வந்து ரசிகர்கள் எப்படி மாற்றுவாங்க? அது விஜய்க்கு ஆதரவா மாற்றுவாங்க? இந்த வீடியோ பார்த்தோன்னே மாறிடுவாங்க. இந்த வீடியோ உங்க சேனல் வழியா தான் எல்லாம் மாறுது. இந்த சேனல் வழியா மாறுது. இதை பார்த்த உடனே எல்லாம் யோசிப்பாங்க. ஓகேங்களா? இது ஒன்லி இட்ஸ் பொலிட்டிக்கல் வெண்டிட்டா, பக்கத்து வீட்டுக்காரனால நம்ம வீட்டில் பிரச்சனை நடக்குதுரா அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் மக்கள் வந்து எழுச்சி ஆயிடுவாங்க. வேற ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ரிலீஸ் பண்ணோடனே பாருங்க, எல்லாம் ஹாப்பியாக ஆயிடுவாங்க. கமெண்ட்ஸ்லாம் என்ன போடுறாங்கன்னு பாருங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பார்த்தாவே போதும், பக்கத்து வீட்டுக்காரனால தான் இங்கே பிரச்சனை. ஓகேங்களா? நம்ம அக்கா அண்ணன்னு தம்பி தங்கச்சிக்கு வந்து இந்த மாதிரி இஷ்யூ வந்தது காரணமே இந்த பக்கத்து வீட்டுக்காரன் தான். ஓகேங்களா? இந்த மாதிரி சின்ன இன்ஃப்ளூயன்ஸ் தான். இது நம்ம குடும்பத்துலேயும் நடக்கும். புரிஞ்சுங்களா? அதனால கொஞ்சம் அது எக்ஸ்ட்ரீமாக போயிடுச்சு. அவங்க பொலிட்டிக்கலாக இருக்கனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே சரியாயிரும் இப்படின்னு நினைக்கிறவங்க நல்ல உள்ளங்கள் விஜய் கூட இருக்கிறதுனால விஜய்க்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது.
ஓகே. இந்த சாத்தான்கள் எங்கெங்கன்னா இருக்குதோ தட் வில் கில் தெம் செல்ஃப். சாத்தான் எப்போதுமே அதே இதை அழிச்சுக்கும். இங்கே வந்து நல்ல உள்ளங்கள் விஜய் கூட இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு கிடையாது. அதனால ஃபேன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போடும்போது பாருங்க, இதில் வர கமெண்ட்ஸ் எல்லாமே பாருங்க, இட் வில் பி வெரி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். It will bring, that is, with this interview will இன்னுமே give விஜய்க்கு நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்ற ஃபேன்ஸும் இருக்காங்க. பட் அது எதிரா பேசின ஃபேன்ஸையும் நான் பார்த்தேன். அதுக்காக கேட்கிறேன். எப்படி இது கன்வெர்ட் ஆகும்ன்ட்டு. இல்ல இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு மாமா மச்சான் இருப்பாங்க. ஓகேங்களா? எங்க அக்காடா அப்படின்ற மாதிரி ஒன்று இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா தானே நல்லது அப்படின்றது கொஞ்சம் உரைச்ச உடனே என்ன ஆகும்? ஓகேங்களா? ஓ தான்ப்பா அப்படிங்கிறது. அப்ப ஏன்னா உங்களோட அட்வைஸ் வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே சேர்ந்து we அந்த are all ஃபேமிலியை family. யுனைட் பண்ணணும். இல்லைங்க, ஆக்சுவலி விஜய் has not pitched his anywhere. He has not pitched him as like a political party. He pitched everywhere as a family. குடும்பம் 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 அப்படின்னு தான் அவர் பிட்ச் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி எந்த குடும்பமோ எந்த இதுவுமே இவங்க வந்து யாரும் பண்ணதில்லை. இவங்க ஏன்னு கேட்டிங்கன்னா, சில கட்சிகள் வந்து தன் குடும்பத்தை மட்டுமே பார்க்கறதுக்கே முடியல. அதுவே பெரிய ஃபேமிலி ட்ரீயா இருக்குது. அதுக்கே 10 போஸ்டிங் போடுறாங்க. ஓகேங்களா? எல்லா பதவிகளும் அவங்க குடும்பத்திலே வச்சிருக்காங்க. இங்கே விஜய்க்கு என்ன இருக்குது? இப்போ குடும்பமே ஃபேன்ஸ் தான். அப்படிங்கும் போது அவங்க எப்படி இருப்பாங்க? எல்லா குடும்பத்திலையும் விஜய் இருக்காருங்க. நத்திங் டு வரி அபவுட் இட். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு மன உளைச்சல் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஓகேங்களா? அதுலேருந்து வர்றதுக்கு நம்ம எல்லாமே கடவுளை நம்ம பிரார்த்திக்கணும். அவ்வளோதான். ஒரு பாலிட்டிஷியனா அவர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி அந்த கோட் பண்ணணும். நம்ம லைஃப்லே நிறைய மன உளைச்சல்களை தருபவர்களை நம்ம மீட் பண்றோம். அது வந்து இட் வில் கில் டைம் ஆல்சோ. இப்போ விஜய் வந்து இதை எப்படி எடுத்துக்கிட்டாருன்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் மன உளைச்சல் அப்படிங்கிறது வந்து இந்த இஷ்யூ மட்டும் கிடையாது. ஈவன் ஜனநாயகன் ஆல்சோ, அப்புறம் கரூர் இஷ்யூ ஆகட்டும், இது வந்து பெரிய பெரிய மன உளைச்சலை அவருக்கு கொடுத்துருக்கும். இல்லைங்க, ஸோ அதை அவர் எப்படி ஹேண்டில் இன்னைக்கு பண்ணி நான் வெளியில சொல்றேன், நான் வர வந்து ஆல்வேஸ் வில் கம்பேர் வித் எம்ஜிஆர். புரிஞ்சுங்களா? இன்னைக்கு எம்ஜிஆர் இன்னைக்கு 50 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற அரசியலுங்கிறது இது ஒன்று தான். அதை நான் எப்போதுமே பதிவு செய்வேன். புரிஞ்சுங்களா? இது எல்லாமே எம்ஜிஆர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. புரிஞ்சுங்களா? இது எல்லாமே எம்ஜிஆர் ஃபேஸ் எது பண்ணியிருக்காரு. கூட்ட நெரிசல், எது அதுல உயிரிழப்பு, அது மாதிரி நீங்க issues ஆல்சோ. நீங்க எந்த விஷயம் நீங்க அன்னைக்கு வந்து பேப்பர் இல்லைங்க, ஒன்றும் இல்லைங்க. ஒன்றுச்சுங்களா? இன்னைக்கு வந்து உலகம் பிறந்தது எனக்காக, உலகம் சுற்று வாலிபனுங்களா, எனக்கு சரியான படம் இல்லை. அந்த படத்தை கூட ரிலீஸ் பண்ண முடியல. இன்னைக்கு ஜனநாயகத்துக்கு வந்தது அன்னைக்கு உலகம் சுற்று வாலிபனுக்கு நடந்துச்சு. எதுக்காக? பொலிட்டிக்கலாக அவர் வந்து லேண்ட் பண்ணும்போது அதுக்கு வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னாரு. அதே இடத்துல எம்ஜிஆர் ரிலீஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணாரு. இந்த தேட்டரில் ஓடக்கூடாது, தேட்டரை எரிப்பேன்னா சொன்னாங்க. புரிஞ்சுக்கலாம்? இதுக்கு மேலே சர்டிஃபிகேட் வாங்கி உள்ளுக்குள்ள தேட்டரில் நீ வந்து தேட்டரில் டிஸ்ட்ரிபியூட்டர் எடுக்காத சூழ்நிலைலாம் வந்து எம்ஜிஆருக்கு வந்திருக்கு. புரிஞ்சுங்களா? எம்ஜிஆருக்கு இதே சூழ்நிலை வந்திருக்கு. சேம் செட்டப்புங்க, சேம் செட்டப். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எனிமீஸ் மட்டும் மாறல. எம்ஜிஆருக்கும் மாறல, விஜய்க்கும் மாறல. சரிங்களா? பட் வந்து அந்த உலகம் சுற்றும் வாலிபன் அந்த படத்தை வந்து அந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஊர்வலமா போனாங்க, தியேட்டர்ல இது பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து செஞ்சு விஜய் சைலண்டால இல்ல அது செஞ்சு காட்டு, அது இது பண்ணது வந்து அப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து அப்ப வந்து ஒரே ஒரு தடை மட்டும் இருந்துச்சு. இப்போ வந்து அடுக்கு தடைகள் இருக்குது. புரிஞ்சுங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் ப்ரொடியூசரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதுவும் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பென்சிவான மூவி தான் அட் டைம். புரிஞ்சுங்களா? அது ரிலீஸ் ஆகுமா, ஓடுமா, ஓடாதா அப்படின்றது நிறைய ஒரு கொரிஸ் வந்துச்சு. அதே மாதிரி சேம் இஷ்யூஸ் வந்துச்சு. இன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்களை எவ்வளோ கொச்சையா பேசியிருக்காங்க. புரியுங்க? இன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்களை இந்த கட்சி ஓகேங்களா எவ்வளோ கொச்சையா பேசியிருக்காங்க. இன்னைக்கு அம்மானா இன்னைக்கு ஜெயலலிதா தானே, இன்னைக்கு வேற யாரும் கிடையாதுல்ல. அந்த அளவுக்கு வந்து நின்ட்டாங்கல்ல. இதே இதை எவ்வளோ கொச்சையா பேசியிருக்காங்க. சட்டசபையில் என்னென்ன வேலை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சாரியை பிடிச்சி இழுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒரு ஒரு வெஹிக்கிளில் கூட ஏற விடல. எவ்வளோ கொச்சையா பேசியிருக்காங்க. இவங்களுக்கு கொச்சையா பேசுறது தாங்க வேலையே. இந்த சாத்தானுங்களுக்குன்னா அதான் வேலையே. சாத்தான் வந்து வேதம் ஓடுதுன்னு கேட்பீங்களா? அதுதான் சாத்தான் வந்து வேதம் ஓடுறது தான் இந்த கதை. இதுதான் இது ப்ரீவியஸா இது நடக்கலன்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டில் நடந்திருக்குங்க. அன்றைக்கு எம்ஜிஆருக்கு நடந்துச்சு, இன்னைக்கு விஜய்க்கு நடக்குது. இதை வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுங்களா? ஏன் கட்சியை பிரிச்சாங்க? புரிஞ்சுங்களா? கட்சியை பிரிச்சு 2 பேத்துக்கு இது பண்ணி நான் உனக்கு இது பண்றேன் அது பண்றேன்னாங்க. கடைசியில் என்ன ஆச்சு?
எதுவுமே ஜெயிக்க முடியல. ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயிச்சாப்ல ம். 1991ல. அந்த அளவுக்கு தான் நடக்கும்.